ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 6வது மாதத்தின் நடுப்பகுதிக்குள்ளே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த வருஷத்தின் நடுப்பகுதியில மறுபடியுமாய் நம்மை உயிர்ப்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் அப்பா நன்மைகளை மேன்மைகளை காணும்படியாக செய்ய போகிறார். அதனுடைய அடையாளங்களை இந்த நாட்கள்ல நாங்கள் சபையில தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அதனால ஒரு எதிர்பார்ப்போடு இருங்கள். தேவன் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்ய போகிறார். நீங்க நெருக்கப்பட்ட காரியங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வாதத்தை மேன்மையை காணும்படி செய்ய போகிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போறதில்லை. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போறதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்களா, அவர்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போறதில்லை. இந்த நாளிலுமாய் தேவனுடைய வார்த்தையை உங்கள் முன்பாய் எடுத்து வருகிறேன். நீதிமொழிகள் புத்தகத்துல அங்கு 14ஆம் அதிகாரத்துல 26ஆம் 27ஆம் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு அருமையான தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கிற போதே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு மேன்மையான ஒரு பலன் உண்டாகிறது. இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு தேவ பயம் உள்ள மனுஷனைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். 128ஆம் சங்கீதத்துல முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் தன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவானாம், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவருடைய மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போலவும், அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளாக இருப்பார்கள். இந்த நாள்ல இந்த நீதிமொழி 14ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. தேவ பயமுள்ள மனுஷனை கர்த்தர் நடத்துவார். தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். அவன் மனைவி பிள்ளைகளை அவர் ஆண்டு கொள்வார். அருமையான தேவ பிள்ளையே, அங்கே சொல்லுகிறது, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். தேவனுக்கு பயந்த மனுஷனுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து போஷித்து நடத்துகிறார். இன்னைக்கு நீங்க தேவ பயத்தோடு இருப்பீர்களானால், தேவனுக்கு பயந்து ஆண்டுடைய வழியில நடப்பீர்களானால், உங்கள் பிள்ளைகளை குறித்த பயமோ கலக்கமோ தேவையில்லை. ஏனென்றால் அவர்களை தேவனாகிய கர்த்தரே, ஆண்டவராகிய இயேசுவே அவர் காத்து போஷித்து போதித்து நடத்துவாரா. அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வருகிறது. தேவ பயம் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ஜீவ ஊற்று. அது மட்டுமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, அதனாலே மரண கன்னிகளுக்கு தப்பலாம். உங்களுக்கு எதிராய் வருகிற பொல்லாத பிசாசின் திட்டங்கள், விழுந்து போன தூதனை கிரிகளுக்கெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை விலக்கி காக்கிறார். ஆபத்துக்கள், விபரீதங்கள், உலகத்தினால வருகிற நாச மோசங்களில் எல்லாம் இருந்து தேவன் உங்களை பாதுகாக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, அதனாலதான் தேவ பயம் உள்ள மனுஷனாய், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷியாய் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எதையும் துணிகரமாய் செய்யாதபடி, அவதூறான வார்த்தைகளை பேசாதபடி, குறை குற்றங்கள் சொல்லாதபடி, ஐயோ ஆண்டவர் என்ன செய்வார் என்று முறுமுறுக்காதபடி, புறுமுறுக்காதபடி, வீட்டிலே தேவையில்லாத வார்த்தைகளை அலப்பாதபடி, தேவன் ஒருவர் நம் மத்தியில் இருக்கிறார், தேவன் நம்மை பார்க்கிறார், கர்த்தர் எங்கள் மத்தியிலே ராஜரீகம் பண்ணுகிறார் என்று யாரெல்லாம் நீங்கள் வீட்டிலும் தேவனுடைய ஆலயத்திலும் தேவனுக்கு பயந்து நடக்கிறீர்களோ உங்கள் மேல் அப்பா பிரியம் வைக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு. இதனால தேவ பயம் இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கையில ஞானம் இருக்காது, விவேகம் இருக்காது, அறிவு இருக்காது. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் ஞானம் உள்ளவனாய், அறிவுள்ளவனாய், விவேகம் உள்ளவனாய் இருக்கிறான். ஏனென்றால்
தேவனுக்கு பயந்த மனுஷனிடத்திலே தேவனுடைய ரகசியங்கள் இருக்கிறதா? தேவன் அவனிடத்திலே பிரியம் வைக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற போது தேவனை அறிகிற அறிவின் மேன்மை, அப்பா தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிற அந்த மேலான கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடும். கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்திலே தேவனுடைய ரகசியம் இருக்கிறதா? எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம்! இன்னைக்கு நீங்க தேவ பயம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீர்களா? எதை செய்கிற போதும், எதை பேசுகிற போதும் தேவன் ஒருவர் பார்க்கிறார். அவர் என்னை எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருவார். அவருக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்ற பயம் இருக்கிறதா? அருமையான தேவ பிள்ளையே, குடும்பத்துல கூட, கணவன் மனைவி உறவில கூட, தாய் தகப்பன் பிள்ளைகள் உறவில கூட இந்த தேவ பயம் இருக்க வேண்டும். எங்களை நியாயம் தீர்க்கிற ஒருவர் உண்டு என்று பவுல் சொன்னது போல நாமும் சொல்லி தேவனுக்கு பயந்து நடப்போமானால் அப்பா மகிமையானதை செய்வார். உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டுமா? கர்த்தாவே, இந்த நாளிலுமா இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்படியாக தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ இந்த பிள்ளைகளுக்காக மன்றாடி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளில தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய மேன்மைகள் வெளிப்படுவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதம் 128 சொன்னதின் பிரகாரமாய் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, இந்த பிள்ளைகளுடைய ஏற்கங்களை நிறைவேற்றுவதாக. பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் ஒளிவு மர கன்றுகளாய் இந்த தாய் தகப்பனுக்கு முன்பாக நிலைத்து நிற்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள். வாரத்திலே திங்கட்கிழமை காலை 7 மணிக்கும் அதே போல புதன்கிழமை காலை 7 மணிக்கும் தவறாமல் ஒளிபரப்பாகிற இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் அந்த வாரத்துல ஒரு நன்மையை உங்க வாழ்க்கையில செய்வார். நீங்கள் சபைக்கு போகாதவர்களாக இருந்தால் தயவு செய்து தொடர்ந்து எழுப்புதல் சுவிசேஷ சபைக்கு வாருங்கள். நாங்களும் நீங்களும் சேர்ந்து எங்கள் தேவனை ஆராதிப்போம். தேவ ஆசீர்வாதங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.